வணக்கம் உறவே. கல்வி கற்ற அறிவார்ந்த தமிழ்நாடு, இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் முதன்மையான தமிழ்நாடு என்று மார்தட்டிக் கொண்டிருந்த நிலையில் யதார்த்த சூழல் அவ்வாறில்லை என்பதை இளைஞர்கள் நிரூபணம் செய்திருக்கிற நாளில், இளைஞர்களை வழிநடத்தும் சரியான தலைமை இல்லாத சூழலோ என்கிற அச்சம் அடைந்திருக்கிற நிலையில், தடுமாறுகிற இளைஞர்களுக்கு மத்தியில் 5% விழுக்காடு இளைஞர்கள் வழிகாட்ட ஆளின்றி தங்களுடைய அனுபவம் கற்றுத்தந்த சரியான வழியில் நடைபோடுகிறார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படுகிறோம். தமிழ்நாட்டில் அவ்வாறான இளைஞர்களில் ஒருத்தரே நமது சவடமுத்து அவர்கள். ட்ரிபிள் இ பொறியியல் கற்று சரியான வேலை அமையாத போதில் துணிந்து எவரும் தொடாத ரோபோட்டிக் டாய்ஸ் தயாரித்து வருகிறார். ஃபன் ஃபேர் ரோபோட்டிக் டாய்ஸ் மேனுஃபேக்சரிங் லிமிடெட் எனும் பெயரில் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். மேலும் இந்தியாவிலேயே 2வது இடத்தை வகிக்கிறார். இவருடைய ரோபோட்டிக் பொம்மைகள் இந்தியா முழுதும் செல்கிறது. பெரிய பெரிய பார்க்குகள், ஹோட்டல்களில் குழந்தைகளை மகிழ்ச்சியூட்டி வருவதோடு ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியை கேட்கச் செய்கிறது. அறிவியல் சிந்தனையை வளர்த்தெடுக்கிறது என்பதை எண்ணி பார்க்கும் போதில் சவடமுத்து அவர்கள் எமக்கு சாதனை இளைஞராக தோன்றுகிறார் உறவே. இவர் இன்றைய இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக, வழிகாட்டியாக திகழ்கிறார். இந்த காணொளி காணுகிற உழைக்கும் உறவுகள், எனதருமை மாணவர்கள், இளைஞர்கள், நாம் இலக்கு வைத்தால் எதிலும் சாதிக்கலாம் என்பதற்கு சவடமுத்துவே சாட்சியாக இருக்கிறார் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் உறவே. ஆம், நமது இளைஞர்களுக்கு உயர்ந்த இலக்கு, சமூக அச்சம், தொடர் முயற்சியும் பயிற்சியும் கொடுத்து நாம் வர வேண்டும். தவறான பாதையில் தடமாறக்கூடாது, தடுமாறக்கூடாது, நிழல்களை கண்டு ஏமாறக்கூடாது, அவர்கள் பின்னே செல்லக்கூடாது. இங்கே பொதுத்துறைகளும் பெரிய கல்வி நிறுவனங்களும் உழைக்கும் மக்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும். இனி அமையுமா என்கிற சந்தேகம் வந்திருக்கிறது உறவுகளே. ஆகவே இனியேனும் நாம் நமது இளைஞர்களுக்கு நல்ல வழி காட்டுவோம். உயர்ந்த இலக்குகளை மனதில் பதியனிடுவோம். சவடமுத்துவை போல இதுவரை யாரும் தொடாத துறைகளை தொட்டு முன்னேற வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். அரங்கப்பெருமாள்.